எவ்வளோ சாஃப்டாக டெண்டராக இருக்குது பாருங்கள். கட் பண்ணும்போது அலேக்கா அப்படியே வருது. உள்ளே வந்து நம்மளோட சாக்லேட் கேக் எப்படி இருக்குது பாருங்கள். 15 மினிட்ஸில் சிம்பிள் 3 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு அழகாக பண்ணிடலாம். இதுக்கு பேக் பண்ண வேண்டியது கிடையாது, எதுவும் கிடையாது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சமியா ஜூம். இந்த சாக்லேட் பபிள் கேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிம்பிளான 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓரியோ பிஸ்கட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதில் ஒரு 17 to 18 ஓரியோ பிஸ்கட் பீசஸ் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் ஓரியோ பீசஸும் எடுக்கலாம், சாக்லேட் ஓரியோ பீசஸும் எடுக்கலாம். அதை வந்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ஃபைன் பவுட்ரை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறோம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டோ ஃபார்முக்கு கொண்டு வந்துடுறோம். இப்போ நம்மளோட டோ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால்ஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரேண்டமாக பண்ண போகிறோம். கொஞ்சம் பெரிய பால்ஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் குட்டி பால்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் நம்ம வந்து பண்ண போகிறோம். பால்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணியாச்சு. இது ஒரு பவுலில் வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம் செட் ஆகிறதுக்கு. நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் பவுலில் தண்ணி நம்ம வந்து சூடு பண்ணிக்கிறோம். ஒரு 150 கிராம் மில்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த பவுலை அந்த தண்ணி மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். உங்களுக்கு மெல்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா லிக்விட் பதத்துக்கு வந்துடும். சாக்லேட் பபிள் கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் வந்து ஒரு OHP ஷீட் எடுத்திருக்கேன். 4 கார்னர்ஸையும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது மூவ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட்டை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ஈவனாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓரியோ பால்ஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ரேண்டமாக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம், பெருசு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஓரியோ பால்ஸையும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட்டை வந்து நம்ம மேலே வந்து போர் பண்ண போகிறோம். நல்லா எல்லா பால்ஸும் நல்லா மூழ்கிற மாதிரி நம்ம நல்லா சாக்லேட்டை ஈவனாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். இப்போ கொஞ்சம் திக்காக ஆகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து திருப்பி கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வச்சு மெல்ட் பண்ணிக்கணும். அது போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உள்ளெல்லாம் நல்லா இறங்கி உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சாக்லேட்டோட அப்பியரன்ஸும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவனாக நம்ம மெல்டட் சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ OHP ஷீட்லேருந்து லிஃப்ட் பண்ணும்போது அழகாக உங்களுக்கு வந்து டிமோல்ட் ஆகி வருது. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கட் ஆகுது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உள்ளே இருக்க கேக் எப்படி வந்து இந்த சாக்லேட் அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறேன். எவ்வளோ டெண்டராக வருது பாருங்கள். உள்ளே இந்த கேக் பீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்சர்வ் பண்ணியிருக்கு அந்த சாக்லேட், மெல்டட் சாக்லேட்டை. நம்மளோட 15 மினிட் 3 இன்க்ரீடியண்ட் பபிள் சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். வீட்டில் சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு அழகாக பண்ணிட்டோம். நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. இது மாதிரி சிம்பிளான ஈஸி ரெசிபீஸ் நிறைய சமியா ஜோனில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.